ஒரே அணியில் திமுக காங்கிரஸ் பயணிக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். முதலமைச்சர் தெரிவித்தவை என்ன, முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். திமுக காங்கிரஸ் ஆகிய இரண்டு அரசியல் கட்சிகளும் ஒரே அணியில பயணிக்கும் அப்படின்னும், திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டுள்ள புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றும் அப்படின்னும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. தற்போதைய அரசியல் சூழல்ல முதலமைச்சருடைய இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அறிவாலயத்துல காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் இல்ல திருமண விழாவில தான் முதலமைச்சர் பங்கேற்று பேசினாரு. அப்போ முதலமைச்சர் பேசும்போது திமுக காங்கிரஸ் பேரியக்கம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல வேறு பாதையில பயணித்திருந்தாலும் இன்றைக்கு நாட்டின் நன்மைக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அதையும் தாண்டி இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காகவும் ஒரே அணியில ஒரே சிந்தனையுடன் பயணிச்சுட்டு வருது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதே மாதிரி நான் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையுமே சகோதரர் அப்படின்னு அழைக்க மாட்டேன். ஆனா ராகுல் காந்திய நான் சகோதரர் அப்படின்னு தான் அழைப்பேன். அதற்கு ராகுல் காந்தியினுடைய எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை முக்கியமானது. எப்பவுமே ராகுல் காந்தியை அழைக்கும் போது மை டியர் பிரதர் அப்படின்னு தான் அழைப்பாரு. அதனால நானும் அவரை சகோதரர் தான் அழைப்பேன். அந்த அளவுக்கு எனக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு சகோதரத்துவம் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் பேசினதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது அரசியல் உறவா மட்டும் இல்லாம கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவின் குரலாக எதிரொலித்துக் கொண்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. இது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்க. ஏன் அப்படின்னா திமுக காங்கிரஸ் இடையே அரசியல் மூத்த தலைவர்கள் பேசக்கூடிய கருத்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் உட்பட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் ஆட்சியில பங்கு வேண்டும், திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு அதிகம் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு கருத்துக்களை காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சொல்லி வரக்கூடிய சூழல்ல சமீபத்துல காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாகவும் இருக்காரு. அவர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு பார்வையிட சென்ற போது செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய உபரி நீரை என்கிட்ட தகவல் தெரிவிக்காம ஏன் திறந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய துரைமுருகன் சின்ன ஆற்றினுடைய நீர் திறப்புக்கெல்லாம் ஒரு மக்கள் பிரதிநிதியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்லாம தண்ணீரை திறக்கிறது ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால அமைச்சர் துரைமுருகனுக்கும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவபிரந்திக்கும் இடையே ஒரு வார்த்தை போர் அப்படிங்கறதும் நடந்ததா பார்க்க முடிஞ்சது.